ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம ஜீ தமிழில் நான் ப்ரைம் டைமில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தாங்க இதயம் சீரியல். இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்டேட்மே கொடுத்துருந்தேன். இந்த சீசன் எண்ட் ஆகி சீசன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்மே கொடுத்துருந்தோம். அதில் ஆக்ட் பண்ணுற தமிழ் பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான கன்ஃபர்மேஷனே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சுமே நம்மளுக்கு இன்னும் ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ சீசன் 2 வரப்போகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக தமிழ் பாப்பா மட்டும் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் வளர்ந்த மாதிரி காமிப்பாங்க. அதனால தமிழ் பாப்பா இருக்க மாட்டாங்க தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இப்போது நம்ம அந்த சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹீரோயின் போட்டதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஹீரோயின் வந்து இந்த சீரியலில் இல்லை. அதாவது அந்த குட் பை அவங்களோட கேரக்டருக்கு குட் பை சொல்லியிருக்காங்க. பாரதி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு குட் பை சொல்லி ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இதயம் சீசன் 2ல் பாரதியாக வந்து இனிமேல் இவங்க கிடையாது போல். மேபி தமிழ் பாப்பாவாக வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. பட் இவங்க இருக்காங்க இல்லையா நமக்கு தெரியல. பட் ஆனால் பாரதியாக சீசன் 2ல் இல்லை, அது மட்டும் ரொம்ப கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இதில் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி கிராட்டிடியூட் போஸ்ட் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டைம் டு சே குட் பை டு பாரதி அண்ட் த இன்க்ரெடிபிள் ஜர்னி தட் இதயம் ஹேஸ் டேக்கன் மீ த்ரூ. மை ஹார்ட் இஸ் ஃபில்டு வித் so much love, gratitude, nostalgia and a lot more I can't put into words, mixed emotions. Playing this role has been an absolute privilege and thanks to each and every one of you for accepting me as a Bharati, and I am so proud of the work we have created together. To our amazing cast and crew and productions team, thank you for your tireless efforts, creativity and passion. It's been an honor to share this journey with each and every one of you. To our fantastic fans, your love and support have meant the world to me. Your enthusiasm, encouragement and engagement have fueled my performance, and I am so grateful to have had the opportunity to entertain, inspire and connect with you. As I close this chapter, I am excited for the next adventure that waits. Thank you again for being part of this incredible journey. I see you on the next screen real soon. அதாவது ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு, அவங்க கூட ஒர்க் பண்ண காஸ்டியூம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராட்டிடியூட் தேங்க்ஸ் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன நீங்கள் பாரதியை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க பாரதியாக இருக்க மாட்டேன், குட் பை டு தட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வேற ஒரு அட்வென்ச்சரில் நான் வரப்போகிறேன், வேற ஒரு சீனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன நமக்கு அவங்க எக்ஸாக்டாக சொல்ல, கூடிய சீக்கிரமே வேற ஒரு இதில் வரப்போகிறாங்க. மேபி சீசன் 2ல் வேற ஒரு கேரக்டரில் வராங்களா, இல்லை அதர் ப்ராஜெக்ஷன் நமக்கு தெரியல. நான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன். அப்டேட் கிடச்சும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்க ஒரு பக்கம் அப்படி போஸ்ட் போடும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. இந்த குரூப் பிக்சரை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதயம் ஃபேமிலி how many of you miss this stream, அதாவது எவ்வளோ பேர் இந்த ஸ்ட்ரீம் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னடா இவர் இப்படி கேட்டிருக்காரு, அப்போ இவர் இந்த ஸ்டில் இல்லையா அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துருக்கு. கண்டிப்பாக தமிழ் பாப்பா இருக்க மாட்டாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் இவங்க போட்டிருக்க போஸ்ட்லாம் பார்த்தா இவங்களுமே இருப்பாங்களா, இல்லை வேறு புது காஸ்டியூம் க்ரூவில் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க நமக்கு தெரியல. பட் சீசன் 2 கன்ஃபார்மாக வரப்போகுது. அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு அப்டேட் தான். பட் இவங்க போடுற அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது சேம் காஸ்டியூம் க்ரூ இல்லாமல் வேற ஒரு காஸ்டியூம் க்ரூவில் வச்சு பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருக்குது. பட் நம்ம எதையுமே நம்ப வேண்டாம், அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பட் என்ன வந்து ஒரு கிராட்டிடியூட் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணி அது கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஒரு பேரை பிடிக்கும், அந்த ஒரு காம்போ ஆதி பாரதி அண்ட் தமிழ் காம்போ பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்ல. யாரெல்லாம் இந்த சீரியல் அண்ட் இந்த காம்போ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.